இருக்கணும் ரைட். என்ன சொல்ல போறீங்க பாக்காக்கு உங்களுடைய மனைவிக்கு? சொல்லணும் ஏதாச்சும். நான் ப்ரொபோஸ் பண்ணினா விட்டுங்க. நான் அது அக்காவுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். அப்படி சரி. ஒருக்கா அவங்களுக்கு ஐ லவ் யூன்னு இருக்கா, சத்தமா சொல்லி விடுங்க. ஐ லவ் யூ. ரைட். ஓ எல்லாரும் கை தட்டி விடுங்க. ரைட். சஞ்சாரி உன்னை எனக்கு நீ தாட்டி அதான் கணக்கு பூமேட உர மணக்க கட்டி கடி ஆத்தாட்டி என்ன மின்னுக்கு ஆமாண்டி எல்லாம் எனக்கு நீ கூட்டி வாசம் கூட்டுக்க ஒத்துக்கடி பொடி நக்கலை வச்சிரு தவில அடிக்க பவழ மல்லிய கட்டிக்கவா நான் பவழ மல்லிய கட்டிக்க நெஞ்ச குத்தினமான கட்டிக்கிட்டேன் வாச புள்ளைய வச்சுக்கவா அடியே ராணி ரெண்டா காமத்தல கட்டுற ஜோடி அப்பக்கா கிராக்கா வெக்கத்தை விட்டு வாடி என்ன நீ கூட விட்டு இருக்கலாடி நலலா உன்னை ஒட்டி நடப்பேடி வத்திக்க வச்சா இந்த அன்பான வாழ்த்துக்களையும் உங்களுக்கு கொடுக்கணுமா? ஏன்னு சொன்னால் திருமணம்னு சொன்னால் நிறைய சொந்த பந்தங்கள் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிவினமாம். இருந்தாலும் தங்களுடைய வாழ்த்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறையில் வந்து சேரணும். உங்கள் ரெண்டு பேரையுமே கொஞ்சம் சந்தோஷப்படுத்தியும் பார்க்கணும். இந்த இடத்தையும் கொஞ்சம் கலகலப்பாக்கி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறையில் அவன் அன்பான வாழ்த்துக்களை உங்கள் ரெண்டு பேருக்குமே கொடுக்கணுமா? என்று ஆசைப்பட்டு மிக்கி மவுஸ் மினி மவுஸ் கிட்ட கொஞ்சம் கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பியிருக்கணும். இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் மாப்பிள்ளைட்டையும் பொம்பளைட்டையும் கொடுத்து அவைகளுக்கு எங்களோட திருமண வாழ்த்துக்களையும் சொல்லி கொஞ்சம் மக்களை சந்தோஷப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி அதாச்சும் மிக்கி மவுஸ்கிட்ட மினி மவுஸ்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னால், கட்டாயம் மாப்பிள்ளையும் பொம்பளையும் பிடிச்சி டான்ஸ் எல்லாம் போடுங்க. கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் போட்டு அந்த இடத்த கொஞ்சம் கலகலப்பாக்கி சந்தோஷப்படுத்திட்டு எங்களோட அன்பான வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு அழகான ஃப்ளவர் பொக்கே ஒன்று கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். ரைட். அப்படியா? அந்த பொக்கே எடுங்க அக்கா கையில். ரைட். அதாச்சும் ஒரு அழகான ஃப்ளவர் பொக்கே கொடுத்து அனுப்பியிருக்கணும். இந்த பூக்களை மாதிரி எப்போவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமா உங்களுடைய இல்லற வாழ்க்கையை வந்து தொடங்கட்டுமா? தானே? சரி, அவன் திருமணமாக இருக்குது. இந்த பூக்களை மாதிரி எப்பவும் சிரிச்சிட்டு சந்தோஷமா உங்களோட வாழ்க்கை பயணத்தை தொடங்கட்டுமான்னு சொல்லி ஒரு அழகான பூக்கொத்து அனுப்பியிருக்கணும். அதோட இன்னும் ஸ்பெஷலாக நிறைய சாக்லேட் எல்லாம் வந்திருக்கு. ஏன் சாக்லேட் கொடுத்து விட்டவ தெரியுமா? தெரியல. அக்கா தெரியுமா? இல்லை, அக்கா சரியா வைக்கப்படுறா என்ன? அப்படியா? ரைட். அதாச்சும் திருமணம் முடிஞ்சிருக்கலாம். இனிமையாக உங்களுடைய திருமண வாழ்க்கையை இல்லற வாழ்க்கையை வந்து தொடங்கட்டுமான்னு சொல்லி நிறைய சாக்லேட் எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கணும்.
அவ சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது? சந்தோஷமா? களைச்சு போய் நிற்கிறீங்களா? கதைக்கிறீங்க இல்லை? களைச்சு போய் நிற்கிறீங்களா? இல்லை, அவள் கொஞ்சம் கதைக்கலாம் வேணா. ரைட், அவள் சந்தோஷமா? சரி, அப்போ எதிர்பார்த்து நீங்கள் இன்றைக்கு திருமணம் முடிஞ்சு 4வது நாள், இன்றைக்கு எழுத்து முடிஞ்சு கேக்கெல்லாம் கட் பண்ணி இப்படி ஃபங்க்ஷன் போய்கிட்டு நிற்கிது. இந்த தருணத்தில் இப்படி ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வரும்னு எதிர்பார்த்து நீங்களா? எதிர்பார்க்கல. சரி, எதிர்பார்க்கல தானே இருக்குதான் நீ விளையாட்டு. சரி, அப்போ சந்தோஷம். அப்போ சந்தோஷப்பட்டால் மட்டும் காணாது. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோமா? இப்போ யார் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி இருப்பினோம்னு 2 பேருமே சேர்ந்து கெஸ் பண்ணி சொல்ல போறீங்கள். யாரா இருக்கும்? யாரா இருக்குமன்றதை விட இப்படி கேட்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு யார்கிட்ட சைட்ல இருந்து வந்திருக்கும்? அண்ணாண்ட சைட்டா இருக்குமா அக்காண்ட சைட்டா இருக்குமா? அவட்ட சைட்ல இருந்து வந்திருக்கும். அண்ணா என்ன சொல்றீங்க? டிரெக்டாவே தங்கச்சிட்ட ஓடியாச்சு. அப்படியா? சரி, நீங்க தங்கச்சியை வந்து அன்பா ஆசையா கெஸ் பண்ணி இருக்கிறீங்க. ஆனா இப்ப தங்கச்சி கொடுத்து விடையில. அதாச்சும் அக்காண்ட சைட்ல இருந்து ஒரு ஆக்கள் இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறோம். எங்கிட்ட சார்பா இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்து ஆக்களை சந்தோஷப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி. ஏன்னா சரி, திருமணம் முடிஞ்சது. இனி வேற சைட் இல்லை தானே? இனி எல்லாமே ஒரு சைட் தான். ஓமா இல்லையா அண்ணா? மாப்பிள்ளை சைட், பொம்பளை சைட், இனி எல்லாம் ஒன்று தான். சரி, இருந்தாலும் உங்களை ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும். இப்படி கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு மாப்பிள்ளையோடையும் பொம்பளையோடையும் கொஞ்சம் கதையுங்கோ, என்ன செய்யணும்னு தாங்கள் பார்க்கணுமா என்று ஆசைப்பட்டு இப்படி அனுப்பி இருக்கணும். யார் இருக்கும்? அக்காண்ட சைட்ல இது வேற சான்ஸ் இருக்குமா? வெளிநாட்டுல இருந்து வரையில எங்க சர்ப்ரைஸ் போனாலும் உடனே வெளிநாட்டுக்காரர் தான் சொல்றாரு. ஆனா இது வெளிநாட்டுல இருந்து வரையில, உள்ளூர்ல இருந்து வந்திருக்குது. தெரியல. அண்ணா என்ன சொல்றீங்க? உங்களுக்கும் தெரியல. ரைட், இதுக்குள்ள வந்து நிறைய பேர் நின்று பார்த்துக்க நிற்கணும். இதுக்கு நிக்கிறாக்கள் கொடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டு சத்தம் போடாம நிக்கலாம். என்ன நடக்குதுன்றே பார்ப்போம்னு சொல்லி சான்ஸ் இருக்குமா? இருக்கலாம். அப்படின்னு சொன்னா யாரா இருக்கும்? இதுக்குள்ள இருந்து வந்திருக்க வேண்டாம். நிறைய பேர் நின்று ஆவலா பார்த்துன்றீங்கன்னு தான். இதுக்கு நிக்கிறாக்களும் இப்படி செஞ்சு போட்டு நிக்கலாம் சத்தம் போடாம. சான்ஸ் இருக்குமா? தெரியல. சரி, அண்ணாண்ட நண்பர்கள் யாராச்சும் இப்படி செய்யறதுக்கு? ஏன்னா இந்த கிஃப்டை கொடுத்தாங்க சொன்னவ கொடுத்துட்டு கேட்டீங்கன்னு சொன்னா உடனும் எங்கள்ட பேரை கெஸ் பண்ண மாட்டினோம். கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் கேட்டு பாருங்க, கட்டாயம் எங்களை கெஸ் பண்ணி சொல்லுவினோம் என்று சொன்னவ. இப்போ அவையில் சொன்ன மாதிரி நிறைய டைம் எடுத்துட்டு இன்னும் என் பேரு கிட்டையும் வரையில. இப்போ கொடுத்தாக்கள் கோவிக்க போயிடும். மினக்கட்டை மிக்கி மவுஸ் மினி மவுஸ் எல்லாம் பிடிச்சி ஃப்ளவர் போக்கே வெளிநாட்டு சாக்லேட். அது உங்க திரும்பி பாருங்க, இருக்கிற எல்லாமே ஃபாரின் சாக்லேட். இப்படி சாக்லேட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பினா எங்களை சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்லி. சரி, இப்படி எல்லாம் செய்யறேன்னு சொன்னா கட்டாயம் இவையில தான் இருக்க முடியாது. யாராச்சும் இருக்கிறாங்களா இப்படி சர்ப்ரைஸ் எல்லாம் செய்யறேன்னு சொன்னா இவையில் தானு சொல்லி? இல்லையா? நீங்கள் தங்கச்சியை கெஸ் பண்ணிட்டீங்க. இப்ப உங்களோட தங்கச்சி யோசிக்க போறா, அஜோ அண்ணா என்ன ஆசையா சொன்னவர், நானும் ஒரு சர்ப்ரைஸ் அண்ணாக்கு அனுப்பி இருக்கலாம்னு சொல்லி. அவ தான் அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறீங்க. சரி, நிறைய பேர் இருக்கணும். என்ன கேரதுக்கான அப்படி தங்கச்சியை சொல்றீங்க? ஏதாச்சும் காரணம் இருக்கா? அவதான் உங்கள கொஞ்சம் அன்பு கூட, அதால அவ அனுப்பி இருப்பா நினைக்கிறீங்க. ஆனா தங்கச்சி அனுப்பிலையே. சரி, அதாச்சும் எங்களோட வேற கிஃப்ட் இருக்கு. இன்னும் வேற கிஃப்ட் இருக்குது. மாப்பிள்ளையும் பொம்பளையும் தங்களை சரியா கெஸ் பண்ணி சொன்னா மட்டும் அந்த கிஃப்டை கொடுக்க சொன்னதை இல்லையென்று சொன்னா திருப்பி கொண்டு வரட்டுமா? என்ன செய்வோம்? திருப்பி கொண்டு போவோமா? கிஃப்ட் வேண்டாமா? சாக்லேட் பாஸ்கெட், கையில் இருக்கிற ஃப்ளவர் போக்கு எல்லாத்தையும் விட கொஞ்சம் ஸ்பெஷலான கிஃப்ட். வந்த கிஃப்ட்லயே கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்குமென்று நான் அதை தான் நினைக்கிறேன். கிஃப்ட் வேணுமா வேண்டாமா? சரி, அதாச்சும் நிறைய டைம் தந்துட்டேன். வேணாம், 2 பேரும் கெஸ் பண்ணல. கடைசியா சொன்னவ எங்களை 2 பேருமே கெஸ் பண்ணலைன்னு சொன்னா அந்த கடைசியா இருக்கிற கிஃப்ட் அவைகளுக்கு வேணுமா இருந்தா 2 பேருக்குமே குட்டியா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டுமா? 2 பேருக்குமே ஒரு குட்டியா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு யார் இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்பினு சொல்லட்டாம்னு சொல்லி இருக்கிறோம். என்ன பனிஷ்மெண்ட் எடுப்போமோ அண்ணா? என்ன பனிஷ்மெண்ட் எடுப்போமா? ஓமா இல்லையா? ஓமா இல்லையா? ஏதாச்சும் ஒன்று சொல்லணும். சரி, என்ன பனிஷ்மெண்ட் கேள்வியே? சரி, அதாச்சும் திருமணம் முடிஞ்ச 4 நாளாம் நிறைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இருப்பினவாம். எல்லாருக்கும் முன்னாலேயும் நீங்க வந்து இந்த கிஃப்ட் அனுப்பினாக்களை கெஸ் பண்ணாதால இதில் இருக்க உறவுகள் எல்லாருக்கும் முன்னாலேயும் அந்த பொக்கையை அண்ணாட்ட கொடுத்து முட்டுக்காலில் இருந்து அக்காவுக்கு ஒரு ப்ரொப்போஸ் ஒன்று பண்ண வைக்க சொல்லி இருக்கணும். வேணா 2 பேரும் கெஸ் பண்ண அடிக்க இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு தாங்கள் யார் இந்த மாதிரி அனுப்பினு சொல்லட்டாம்னு சொல்லி இருக்கணும். என்ன செய்வோம்? பனிஷ்மெண்ட் எடுப்போமா?
சரி, காதல் கல்யாணமா இல்லாட்டிக்கு பேச்சு கல்யாணமா? பேச்சு கல்யாணம். அப்போ அப்படி ப்ரொப்போஸ் எல்லாம் பண்ணிருக்க சான்ஸ் இருக்காது. ஏன்னா அழகான நல்ல ஒரு சந்தர்ப்பம் அக்காவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு பண்ணிடுவோமா? எப்படி காதல் கல்யாணம் வேண்டாம் அடிக்கடி ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பீங்க, வீட்டுக்காரருக்கு தெரியாமல் அடிக்கடி எங்கேயாச்சும் போயிருப்பீங்க, ஓமா இல்லையா? ஏன்னா பேச்சு திருமணம் பண்ணதால கொஞ்சம் குறைவாக இருக்க மட்டும் நான் நினைக்கிறேன். அக்கா ஓமா இல்லையா? வெளியில் கூட்டிகிட்டு போயின்னு வரா உங்களை, இனிதான் போக போறீங்க. ரைட். அப்போ இது ஒரு நல்ல ஒரு தருணம் வேணா அண்ணா. சரி, ஆடியன்ஸ் நிற்கிறாங்க, என்ன செய்வோம்? மக்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்போமா வேண்டாமா? சத்தம் காணாது. நீங்க சொல்றதை பார்த்து தான் செய்வோம். என்ன செய்வோம்? பனிஷ்மெண்ட் கொடுப்போமா வேண்டாமா? என்ன மாப்பிள்ளையிலும் பொம்பளையிலும் கொஞ்சம் பாசம் கூட நடக்கண்ண. ரைட். அவருக்கு கைதுக்குங்க பாப்போம், கொடுப்போம்னு சொல்றாங்க எல்லாம். அண்ணாக்கு ஒரு அழகான சந்தர்ப்பம் என்ன ப்ரொபோஸ் பண்றதுக்கு. என்ன ஒருத்தர் உயர்த்தினம் இல்லை. சரி, நீங்க உயர்த்தினாலும் ஏத்தாட்டிக்கும் நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்தே தான் ஆகுவோம். என்ன சரியா? சரி, அண்ணாண்ட கையில் ஓகே கொடுங்க. நீங்க பனிஷ்மெண்ட் எடுத்த பிறகு சொல்றோம் யார் கொடுத்துருப்பீங்க. ரைட். நாங்க இப்போ 1 2 3 சொல்லுவோம். நிக்கிறாக்கள் கொஞ்சம் கை தட்டுங்க, அப்பதான் மாப்பிள்ள கொஞ்சம் பக்கப்படாம என்ன ப்ரொபோஸ் பண்ணுவார். முட்டுக்காலில் இருந்து அக்காவுக்கு பனிஷ்மெண்ட் என்ன. ரைட். ரைட். ஓகே. One, two, three. ரைட். எல்லாரும் கை தட்டி விடுங்க. இருக்கணும். ரைட். என்ன சொல்ல போறீங்க பாக்காக்கு உங்களுடைய மனைவிக்கு? சொல்லணும் ஏதாச்சும் வேணும். ப்ரொபோஸ் பண்ணினா மட்டும் காணாது. அக்காவுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். அப்படி சரி, ஒருக்கா அவங்களுக்கு ஐ லவ் யூன்னு இருக்கா, சத்தமா சொல்லி விடுங்க. I love you. ரைட். ஓ, எல்லாம் கை தட்டி விடுங்க. ரைட். என்ன அதாச்சும் கூடுதலா சர்ப்ரைஸ் போற இடத்துல வந்து என்ன முட்டுக்கால் வந்துட்டுதா இல்ல? என்ன அதுக்குள்ள வந்தா இன்னும் வெத்தின விளையாட்டு எவ்வளவு எல்லாம் இருக்குது. என்ன சரி, அதாச்சும் எங்க கூடுதலா சர்ப்ரைஸ் போனாலும் கூடுதலா மாப்பிள்ளை எப்படியான பனிஷ்மெண்ட் எடுக்கிறீங்க கொஞ்சம் வெக்கப்படுவார். ஆனா அண்ணா வந்து எடுத்திருக்கிறீங்க. ஸோ அதுக்கு முதலாவது தேங்க்ஸ். இல்லாட்டிக்கு இதுதான் ஷார்ட் அண்ட் நீ பொக்கையா கொடுத்து ப்ரொபோஸ் பண்ண வேண்டிய ஐடியாவா? ஓமா இல்லையா? ஓமா. சரி. என்ன அப்ப பனிஷ்மெண்ட் எடுத்தாச்சு, நீ யாருன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா சரி, அதுக்கு முதல் ஃபைனலாக இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. அந்த கிஃப்டையும் பார்த்துட்டு யார் அனுப்பினதுன்னு சொல்லி பார்ப்போம். என்ன ரைட். இன்னொரு லாஸ்டா ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. ஏன்னா அந்த கிஃப்டையும் அப்படியே 2 பேரும் வாங்கிடுங்க. ரைட். லாஸ்டா வந்த கிஃப்ட்டும் பார்த்தாச்சு. அது ஜேசுநாதர் சிலையோட வந்து 1 லட்சம் ரூபாய் காசும் வந்திருக்குது. உங்களுடைய திருமண வாழ்க்கைய செல்வமா இனிதா சந்தோஷமா ஆரம்பிக்கட்டாமன்னு சொல்லி. சரி, இனி ஏதாச்சும் ஐடியா இருக்கா இப்படி எல்லாம் செய்யணும்னு சொன்னா யாரா இருக்குமென்னு சொல்லி? தங்கச்சியே தான் இருக்கும். நீங்க யாரை சொன்னாலும் நான் தங்கச்சியை விட்டு கொடுக்கவே மாட்டேன். அப்படியா? அப்படியா? சரி, யாருன்னு பாப்போமா? சரி, உங்களுக்கு வந்து 2 வாழ்த்து செய்தி வந்திருக்குது. அது ஒரு கேட்போம். கேட்டா யாருன்னு தெரிஞ்சிடுமா? ரைட். 2 பேர் வந்து வாழ்த்து அனுப்பிடுங்க. நம்ம கேட்போம். Mama, God bless you. Happy married life. Happy Mama, God bless you. ரைட். ஏன்னா அதாச்சும் குட்டியா 2 பேர் வாழ்த்து வந்திருக்குது. யார் அந்த சின்னாக்கள்? தங்கச்சின்ன பிள்ளைகள். அப்படியா? சரி, அப்ப யாருன்னு சொல்லி பாவம். ஏன்னா ரைட். அதாச்சும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு திருமணம் முடிஞ்சு 4வது நாள் கேக்கெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த கிஃப்ட் அனுப்பினாக்களுக்கு வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் சொன்னா சரியான விருப்பமும் கூடவாம். என்ன ஆனா சின்னதா ஒரு கவலையா. என்ன கவலைன்னு சொன்னா உங்களோட திருமணத்துக்கு வந்து உங்களோட பக்கத்துல இல்லையா? ஏன்னு சொன்னா அவைகள் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கணுமாம். தூரத்துல இருந்தாலும் அவையின் அன்பான வாழ்த்துக்கள் இன்னைக்கு உங்கள் 2 பேருக்குமே வந்து சேரணும். உங்களை இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தியும் பார்க்கணுமா? ஏன்னா என்று ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்புறது யாருன்னு சொன்னா அண்ணா திரும்ப விட்டு கொடுக்காம சொன்ன மாதிரி யூகேல இருந்து வந்திருக்கேன். அதாச்சும் உங்களுடைய அம்மா அவங்களோட சேர்ந்து தங்கச்சி செல்வி, மச்சான் தயா, அவங்களோட சேர்ந்து குட்டி மருமகள் டனிகா அண்ட் குட்டி மருமகன் ரிஜோய். ஏன்னா அப்ப எல்லாருமே சேர்ந்து வந்து உங்களோட திருமணத்தை வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணினோமாம். இருந்தாலும் எங்களோட அன்பான வாழ்த்துக்களை அவளுக்கு சேர்த்து வாங்கணும்னு சொல்லி இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும். சந்தோஷமா?
எதிர்பார்த்துறீங்களா அப்ப தங்கச்சி ஃபேமிலி இப்படி சர்ப்ரைஸ் பண்ணிக்கணும் நினைச்சுன்னா நிறைய பேர் கொடுத்துட்டா ஏன்னா சரி அப்ப என்ன சொல்ல போறீங்க இந்த தருணத்துல தங்கச்சிக்கு ஒண்ணும் இல்லையா அண்ணாவை கொஞ்சம் எல்லாத்துக்கும் அக்கா ஏன்னா சரி யாராச்சும் அழகான ஃபேமிலி அன்பான ஃபேமிலி அவங்க வந்து ஆசைப்படுறாங்க நீங்க இன்றைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இல்லறம் சிறக்க சிறந்த தம்பதிகளா இணைஞ்சிருந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஆசைப்படினோம் சோ அவங்க எல்லாம் ஆசைப்படுற மாதிரி 2 பேருமே இல்லறம் சிறக்க சிறந்த தம்பதிகளா சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி குரூப் லங்கா ஈவென்ட் பிளானர் பிரைவேட் லிமிடெட் சார்பாக நாங்களும் வாழ்த்திக் கொள்கிறோம் இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ ரைட்